ஜெய் குருதேவ். வணக்கம் குழந்தைகளே. இன்று நாம் பார்க்க போகும் பாடம் கணினி உலகம். கணினி உலகம், கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? இந்த கம்ப்யூட்டருக்கு தமிழில் கணினி என்று பெயர். ஒவ்வொரு மனிதனுக்கும் உணவும் உடையும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கோ அதே அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இந்த கணினி. இன்றைய அறிவியல் வளர்ச்சியில் மருத்துவம், கல்வி, போக்குவரத்து, வங்கி, அலுவலகம் இப்படி எல்லாவற்றோட செயல்பாட்டுக்கும் கணினி முக்கியமான ஒரு கருவியாகிடுச்சு. அப்படிப்பட்ட கணினியை பற்றி தான் நாம் இந்த பாடத்தில் படிக்க போகிறோம். குழந்தைகளே, இப்போ இந்த பாடத்தை படிக்கலாம் வாங்க. மதி, பூவிழி இருவரும் நல்ல தோழிகள். இருவரும் கோடை விடுமுறையில் வெளியூருக்கு சென்றிருந்தனர். விடுமுறை முடிந்து பள்ளி தொடங்கும் முன் இருவரும் சந்திக்கின்றனர். அப்போது மதி, பூவிழி இவங்க 2 பேரும் கோடை விடுமுறை முடிந்து பள்ளி தொடங்கிறதுக்கு முன்னாடி சந்திச்சுக்கிறாங்க. அப்படி அவங்க சந்திக்கும் போது என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றது தான் நாம் இப்போ படிக்க போகிறோம். பூவிழி: தோழி, நலமாக இருக்கிறாயா? மதி: ஓ, நலமாக இருக்கிறேனே. விடுமுறையை எப்படி கழித்தாய்? எங்கேயாவது வெளியூருக்கு சென்றாயா? பூவிழி மதிக்கிட்ட நலமாக இருக்கியா அப்படின்னு கேட்ட உடனே மதி நான் நலமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விடுமுறையை எப்படி கழித்தாய், எங்கேயாவது வெளியூருக்கு போனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. குழந்தைகளே, நீங்களும் என்ன பண்ணுவீங்க? விடுமுறை முடிந்து வகுப்பறைக்கு வரும்போது உங்கள் நண்பர்கள்கிட்ட நீ வெளியூருக்கு போனியா, எங்கெங்கெல்லாம் போன, அந்த இடங்களெல்லாம் பற்றி எனக்கு சொல்லு, என்னென்ன பார்த்த அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? அந்த மாதிரி இங்கே மதி தன்னோட தோழியான பூவிழிக்கிட்ட கேட்குறா. பூவிழி: ஆமாம் மதி, என் மாமாவின் திருமணம் சென்னையில் நடைபெற்றதால் நான் அங்கு சென்றிருந்தேன். மதி: அப்படியா? சென்னையில் சுற்றி பார்ப்பதற்கு நிறைய இடங்கள் இருக்கிறதே, அங்கு நீ கண்டுகளித்த இடங்களை பற்றி சொல்லேன். பூவிழி சென்னையில் நடைபெற்ற தன் மாமாவோட திருமணத்துக்கு போனதா சொல்கிறா. அதை கேட்ட உடனே மதி அப்படியா, சென்னையில் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கே, நீ அங்கே என்னென்ன இடங்களை பார்த்த எனக்கு கொஞ்சம் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. பூவிழி: சென்னை நம் ஊரை போல இல்லை. அடுக்குமாடி கட்டடங்கள், அகன்ற சாலைகள், மெரினா கடற்கரை, விமான நிலையம், மிக பெரிய அண்ணா நூற்றாண்டு நூலகம், உயிர்காட்சி சாலை, பொழுதுபோக்கு மையங்கள், தகவல் தொழில்நுட்ப பூங்கா என எல்லாம் புதுமையிலும் புதுமையாக இருந்தன. மதி: அது சரி, பூங்கா என்றால் செடி கொடி மரம் தானே இருக்கும், அது என்ன தகவல் தொழில்நுட்ப பூங்கா? அதை நீ எங்கு பார்த்தாய்? பூவிழி சென்னையில் பார்த்த இடங்களோட பேரையெல்லாம் சொல்லி முடித்த உடனே மதி பூங்கானா செடி கொடி மரம் தானே இருக்கும், அது என்ன தகவல் தொழில்நுட்ப பூங்கா, அதை நீ எங்கே பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறா. பூவிழி: சென்னையில் தரமணி ராஜீவ்காந்தி சாலையில்தான் அந்த தொழில்நுட்ப பூங்காவை பார்த்தேன். 13 அடுக்குமாடிகளுடன் அது செயல்பட்டு வருகிறதாம். குழந்தைகளே, இங்கே கொடுக்கப்பட்டிருக்க படத்தை பாருங்கள். இந்த படத்தில் இருக்கிறது தான் சென்னை தரமணியில் இருக்கிற ராஜீவ்காந்தி சாலையில் செயல்பட்டு வரும் தொழில்நுட்ப பூங்கா. இந்த தொழில்நுட்ப பூங்கா 13 அடுக்குமாடிகளுடன் செயல்பட்டு வருகிறது. மதி: தொழில்நுட்ப பூங்காவில் என்னென்ன பணிகள் நடக்கின்றன? குழந்தைகளே, பணி அப்படின்னா வேலை அப்படின்னு அர்த்தம். அந்த தொழில்நுட்ப பூங்காவில் என்னென்ன வேலைகள் நடக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு மதி பூவிழிக்கிட்ட கேட்குறா. பூவிழி: அங்கே கணினி தகவல் தொழில்நுட்ப செயல்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. அதாவது கணினி தொடர்பான தகவல் தொழில்நுட்ப செயல்பாடுகள் எல்லாமே இங்கே தான் நடைபெறதா பூவிழி மதிக்கிட்ட சொல்கிறா. மதி: கணினி தகவல் தொழில்நுட்பமா? இப்போது எங்கு பார்த்தாலும் கணினியை பற்றித்தான் பேசுகிறார்கள். உனக்கு ஒரு செய்தி தெரியுமா? நம் பள்ளியில் கூட கையடக்க கணினியை பயன்படுத்த போகிறார்களாம். நாமும் அதன் செயல்பாட்டை எளிதாக கற்றுக்கொண்டு கற்றல் திறனை வளர்த்து கொள்ளலாமாம். அதனால் கணினி பற்றி நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். பூவிழி கணினி தகவல் தொழில்நுட்பம் அப்படின்னு சொன்ன உடனே
மதி, கணினி தகவல் தொழில்நுட்பமா? இப்போ எங்கே பார்த்தாலும் கணினியை பற்றி தான் பேசுகிறாங்க. நம்ம பள்ளியிலையும் கையடக்க கணினியை பயன்படுத்தி எல்லாருக்கும் பாடங்களை கற்றுத்தர போகிறாங்களாம். அதனால் நாமளும் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் அதனோட செயல்பாட்டை தெரிஞ்சுக்கிட்டு நாமளும் அதை கற்றுக்கிட்டோன்னா நம்மளோட கற்றல் திறன், அதாவது படிக்கும் திறனும் அதிகமாகுமா. அதனால் எனக்கு கணினியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மதி பூவிழிக்கிட்ட சொல்றா. பூவிழி, எனக்கும் கூட தெரிந்து கொள்ள ஆவல்தான். யாரிடம் கேட்கலாம்? அடடே, நான் மறந்தே போய்விட்டேனே. என் அத்தை அந்த தொழில்நுட்ப பூங்காவில்தான் பணியாற்றுகிறார். அவர் நேற்றுத்தான் சென்னையிலிருந்து வந்தார். வா மதி, நாம் அவரிடமே சென்று கேட்கலாம். மதி கணினியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பமாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே பூவிழி, எனக்கும் கூட தெரிந்து கொள்ள ஆவல் தான் அப்படின்னு சொல்கிறா. ஆவல் அப்படின்னா விருப்பம் அப்படின்னு அர்த்தம். எனக்கு கூட கணினியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. ஆனால் கணினியை பற்றி யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது பூவிழியே சொல்கிறா, என்னோட அத்தை அந்த தொழில்நுட்ப பூங்காவில் தான் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறா. அதாவது நம்ம புகைப்படத்தில் பார்த்தோம் இல்லையா, அந்த தொழில்நுட்ப பூங்கா ராஜீவ்காந்தி சாலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதே தொழில்நுட்ப பூங்காவில் தான் வேலை செய்கிறாங்க. அவங்க நேற்று தான் சென்னையிலேருந்து வந்தாங்க. அதனால நாம் அவங்க கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூவிழி மதிக்கிட்ட சொல்கிறா. பூவிழியும் மதியும் அத்தையை கண்டு தங்கள் எண்ணத்தை தெரியப்படுத்துகின்றனர். அத்தையும் அவர்களுக்கு கணினி பற்றி விளக்கமாக கூறத் தொடங்குகிறார். பூவிழியும் மதியும் அத்தையை பார்த்து கணினியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற தங்களோட எண்ணத்தை தெரியப்படுத்துகிறாங்க. அத்தையும் அவங்களுக்கு கணினி பற்றி விளக்கமாக சொல்ல தொடங்குறாங்க. அத்தை, கணினி என்பது நாம் தரும் உள்ளீடுகளை பெற்று அதனை செயல்படுத்தி அதற்கேற்ற வெளியீடுகளை தரும் ஒரு மின்னணு சாதனம். அத்தை கணினியை பற்றி சொல்கிறாங்க. கணினி அப்படின்றது நாம் தரும் உள்ளீடுகளை பெற்று, உள்ளீடு அதாவது இன்புட் சொல்கிறீங்க இல்லையா, அதற்கு தமிழில் உள்ளீடு என்று பொருள். உள்ளீடு, அந்த உள்ளீடுகளை பெற்று அதனை செயல்படுத்தி அதற்கேற்ற வெளியீடுகளை தரும். வெளியீடு, அவுட்புட் சொல்கிறீங்க இல்லையா, அதற்கு தமிழில் வெளியீடு. இந்த வெளியீடுகளை தரும் ஒரு மின்னணு சாதனம். மின்னணு சாதனம் அப்படின்னா எலக்ட்ரானிக் மெஷின். குழந்தைகளே, உள்ளீடுனா என்ன, வெளியீடுனா என்ன அப்படின்றத விளக்கி சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. உதாரணமாக நமக்கு ஒரு செய்தி தெரியணும், தகவல் தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை கூகுளில் தேடுவோம் இல்லையா. கூகுளில் தேடும்போது என்ன பண்ணுவோம், இப்போ இந்தியாவின் தலைநகரம் எது அப்படின்னு சொல்லிட்டு அதில் பதிவு செய்கிறோம் இல்லையா தகவலை, அதுதான் உள்ளீடு. கணினி என்ன செய்யும், இந்த உள்ளீடை பெற்ற உடனே அதற்கான விடையை நமக்கு தேடி தரும் இல்லையா. இந்தியாவின் தலைநகரம் டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு தேடி தருது இல்லையா, இதுதான் வெளியீடு. குழந்தைகளே, உள்ளீடுனா என்ன, வெளியீடுனா என்னன்னு இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதனை சார்லஸ் பாப்பேஜ் கண்டுபிடித்தார். சார்லஸ் பாப்பேஜ் அப்படின்றவர் தான் முதல்ல கணினியை கண்டுபிடித்தார். முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட கணினி அளவில் மிக பெரியது. அதனை எளிதாக ஓரிடத்திலிருந்து மற்றோர் இடத்திற்கு கொண்டு செல்ல இயலாது. முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட கணினி மிகவும் பெரியதாக இருந்ததால் அதை ஓர் இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்ல முடியாது. ஆனால் இப்போதோ கையடக்க வடிவிலே கூட கணினிகள் உருவாக்கப்படுகின்றன. அதாவது நம்ம கையிலேயே வச்சு பயன்படுத்துகிற அளவுக்கு இப்போ கணினிகள் உருவாக்கப்படுறதால நம்ம எங்கே போனாலும் நம்ம அந்த கணினியை எடுத்துகிட்டு போகலாம். அதனால தான் அதுக்கு பேர் கையடக்க கணினி. அத்தை கணினியை பற்றி சொன்ன உடனே மதி, ஆமாம், நாங்கள் கூட கேள்விப்பட்டுள்ளோம். எங்களுக்கு கணினியின் முதன்மையான பகுதிகள் எவை என்று சொல்லுங்களேன். மதி கணினியோட முதன்மையான பகுதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அத்தை கிட்ட கேட்குறா. அத்தை, மைய செயல்பாட்டு பகுதி CPU, கட்டுப்பாட்டகம் கண்ட்ரோல் யூனிட், நினைவகம் மெமரி, உள்ளீடு மற்றும் வெளியீடு இன்புட் அண்ட் அவுட்புட், இவைதான் ஒரு கணினியின் முதன்மையான பகுதிகள். பூவிழி, அத்தை இவற்றை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. பூவிழி அந்த முதன்மையான பகுதிகளை பற்றி கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தை கிட்ட கேட்குறா. குழந்தைகளே, அத்தை கணினியோட முதன்மை பகுதிகளை பற்றி விளக்கி சொல்ல போகிறாங்க, கவனமாக கேளுங்க. அத்தை, சொல்கிறேன்,
மைய செயல்பாட்டு பகுதி என்பது செய்நிரல் அடிப்படையில் கணித செயல்பாடுகளை அமைக்கும். அதாவது மைய செயல்பாட்டு பகுதி CPU சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு தமிழில் மைய செயல்பாட்டு பகுதி. செய்நிரல் அடிப்படையில், செய்நிரல் அப்படின்னா கணினியோட கட்டளைகள் இருக்கு இல்லையா, அதோட தொகுப்பு தான் செய்நிரல். இந்த செய்நிரல் அடிப்படையில் கணித செயல்பாடுகளை அமைக்கிறது தான் மைய செயல்பாட்டு பகுதி. கட்டுப்பாட்டகம் என்பது செய்திகளை திரளாக சேமித்து வைத்திருக்கும். அதாவது செய்திகளை மொத்தமாக சேமித்து வைக்கிறது தான் கட்டுப்பாட்டகம். செய்திகள் தகவல்களை நிலையாக சேமித்து வைக்கும் இடம்தான் நினைவகம். அதாவது நம்மளுடைய மூளையில் எப்படி செய்திகளெல்லாம் சேகரித்து வைக்கிறோமோ அந்த மாதிரி கணினியில் இந்த செய்திகள் தகவல்கள் எல்லாம் நிலையாக சேமித்து வைக்கிற இடம்தான் நினைவகம். மைய செயலகம் ஒருங்கிணைந்த உள்ளீடு வெளியீடு கருவிகளை தன்னுள் பெற்றிருக்கும். அதாவது உள்ளீடு மற்றும் வெளியீடுக்கு தேவையான கருவிகளை தன்னுள் கொண்டிருப்பது தான் மைய செயலகம். மதி, கணினியின் அமைப்பை தெளிவாக கூறினீர்கள். அதன் செயல்பாடுகள் பற்றியும் தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளோம். மதி, அத்தைக்கிட்ட கணினியோட அமைப்பை பற்றி தெளிவாக சொன்னீங்க. அதே மாதிரி கணினியோட செயல்பாடுகள், அதாவது கணினி எப்படி இயங்குது அப்படின்றத பற்றியும் நாங்கள் தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தைக்கிட்ட சொல்கிறா. அத்தை, நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் கணினியை இயக்க உதவும். அதை பற்றி நான் விளக்குவதை விட கணினியை உங்கள் முன் இயக்கி காட்டும்போது இன்னும் எளிதாக புரியும். ஆனால் இங்கு கணினி இல்லாததால் அதில் பயன்படும் கருவிகள் செயலிகள் பற்றி அறிந்து கொள்வோம். மதி கணினியின் செயல்பாடுகளை பற்றி கேட்ட உடனே, அத்தை, கணினியின் செயல்பாடுகளை பற்றி நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் கணினியை இயக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நான் விளக்கிறத விட கணினியை உங்கள் முன்னாடி வச்சு இயக்கி காட்டினாதான் இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைங்களே, எதையுமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட அதை கண்கூடாக பார்க்கும்போது நம்ம நல்லா தெரிஞ்சுப்போம் இல்லையா? அதனால் இங்கே அத்தை சொல்கிறாங்க, கணினியை உங்கள் முன்னாடி இயக்கி காட்டினா இன்னும் நல்லா தெளிவாக புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே கணினி இல்லாததால் அதில் பயன்படும் கருவிகள் செயலிகளை பற்றி அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஸ், இதுக்கு தமிழில் செயலிகள். பூவிழி, புரிகிறது அத்தை. கணினியில் உள்ளீடு வெளியீடு கருவிகள் உள்ளன என்று கூறினீர்களே, அவை பற்றி சொல்லுங்களேன். பூவிழி அத்தைக்கிட்ட கேட்குறா, உள்ளீடு வெளியீடு கருவிகள்னு சொன்னீங்க இல்லையா, அதை பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்புட் அவுட்புட் டிவைசஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் உள்ளீடு வெளியீடு கருவிகள். அத்தை என்னென்ன கருவிகளை சொல்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? அத்தை, சொல்கிறேன் பூவிழி. விசைப்பலகை, கீபோர்டு, சுட்டி, மவுஸ் போன்றவை உள்ளீட்டு கருவிகள். காட்சித்திரை, மானிட்டர், கணினி அச்சுப்பொறி, பிரிண்டர் போன்றவை வெளியீட்டு கருவிகள். குழந்தைகளே, உள்ளீட்டு கருவிகள் வெளியீட்டு கருவிகள் என்னென்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம மீண்டும் ஒரு முறை சொல்லி நினைவு கூறலாமா? விசைப்பலகை, சுட்டி இவை இரண்டும் உள்ளீட்டு கருவிகள். காட்சித்திரை, கணினி அச்சுப்பொறி இவை இரண்டும் வெளியீட்டு கருவிகள். இங்கே கொடுக்கப்பட்டிருக்க படங்களை பாருங்கள். இவைகளோட பேர் உங்களுக்கு இன்னும் நல்லா மனசில் பதியும். மதி, தரவு, டேட்டா, பதிவேற்றம், அப்லோட், பதிவிறக்கம், டவுன்லோட் என்று கூறுகிறார்களே, அப்படி என்றால் என்ன? மதி, தரவு, பதிவேற்றம், பதிவிறக்கம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறா. அத்தை, கூறுகிறேன், கவனமாக கேளுங்கள். நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நாம் கணினிக்கு கொடுக்கும் தகவல்கள் தான் தரவுகள், டேட்டா. அதாவது கணினிக்கு நாம் என்னென்ன தகவல்களை கொடுக்குறோமோ அதுதான் தரவுகள், டேட்டா அப்படின்னு சொல்வோம். தரவுகள் பதிவு செய்வதை பதிவேற்றம், அப்லோட் எனவும், தகவல் பெறுவதை பதிவிறக்கம், டவுன்லோட் எனவும் அழைக்கிறோம். நாம் இந்த தரவுகளை பதிவு செய்கிறோம் இல்லையா கணினியில், அது பதிவேற்றம். நமக்கு தேவையான தகவல்களை நம்ம கணினிக்கிட்டேருந்து பெறுவோம் இல்லையா, அதுதான் பதிவிறக்கம், டவுன்லோட். குழந்தைகளே, தரவுகள் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
கணினிக்கு நாம் கொடுக்கும் தகவல்கள் தான் தரவுகள். சரி, தகவல்கள் பதிவு செய்யறத என்னன்னு சொல்வோம்? பதிவேற்றம், அப்லோட் அப்படின்னு சொல்வோம். கணினியிடமிருந்து நாம் பெறும் தகவல்கள், அதாவது தகவல்கள்லாம் நம்ம கணினிக்கிட்ட இருந்து பெறுவோம் இல்லையா, அதுக்கு என்னன்னு சொல்வோம்? பதிவிறக்கம், டவுன்லோட். இப்போ உங்களுக்கு பதிவேற்றம், பதிவிறக்கம் அப்படின்னா என்ன நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மதி, நன்றாக விளக்கினீர்கள். வலைத்தளம், வெப்சைட் பற்றியும் சொல்லுங்களேன். வெப்சைட்னா என்ன, அதை பற்றியும் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி அத்தைக்கிட்ட கேட்குறா. அத்தை, கணினிகளின் தொடர்ச்சியான வலையமைப்புகள் சேர்ந்திருக்கும் இணைப்பே வலைத்தளம் அல்லது இணையமாகும். இதன் மூலம் எந்த ஒரு நாட்டு நிகழ்வுகளையும் நாம் நேரடியாக காண முடியும். கணினிகளின் தொடர்ச்சியான வலையமைப்புகள் சேர்ந்திருக்கும் இணைப்பு தான் வலைத்தளம் அல்லது இணையம். வெப்சைட் சொல்கிறோம் இல்லையா, அதற்கு தமிழில் வலைத்தளம். இந்த வலைத்தளம் மூலமாக எந்த ஒரு நாட்டில் நடக்கிற நிகழ்வுகளையும் நாம் நேரடியாக பார்க்க முடியும். இப்போ நம்ம வீட்டில் இருந்தபடியே தொலைக்காட்சி வழியாக அமெரிக்காவில் நடக்கிற கலை நிகழ்ச்சிகள், ஆஸ்திரேலியாவில் நடக்கிற மட்டைப்பந்து விளையாட்டு போட்டி, மலேசியாவில் நடக்கிற பட்டிமன்றம், இவற்றையெல்லாம் நம்ம நேரடியாக பார்க்க முடியுது இல்லையா. இதற்கு காரணம் இந்த வலைத்தளம் தான். குழந்தைகளே, எந்த நாட்டில் எந்த நிகழ்வு நடந்தாலும் நாம் இந்த வலைத்தளம் மூலமாக நேரடியாக பார்க்க முடியும். இவ்வளவு நேரமாக மதி தான் அத்தைக்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா இல்லையா. இப்போ பூவிழி என்ன கேட்குறான்னு பாருங்க. வியப்பாக உள்ளது அத்தை, இணையம் மூலமாக கடிதமும் எழுதலாம் என்று கூறுகிறார்களே, அது எப்படி? வியப்பாக உள்ளது. வியப்பு அப்படின்னா ஆச்சரியம் அப்படின்னு அர்த்தம். ஆச்சரியமாக இருக்கே, இணையம் மூலமாக கடிதமும் எழுதலாம்னு சொல்கிறாங்களே, அது எப்படி? எப்போ நம்ம காகிதத்தில் கடிதம் எழுத பார்த்துருக்கோம் இல்லையா, இணையம் மூலமாக எப்படி கடிதம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூவிழி அத்தைக்கிட்ட ஆச்சரியமாக கேட்குறா. அத்தை, ஓ, மின்னஞ்சல், இமெயில் ஐடி பற்றி கேட்கிறாயா? கணினிகளுக்கு இடையே இணையத்தின் வாயிலாக செய்யப்படும் தகவல் பரிமாற்றமே மின்னஞ்சல். இதன் மூலம் தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம். அஞ்சல் அப்படின்னா கடிதம், மின்னஞ்சல் மின்னணு தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தி அனுப்பப்படும் கடிதம் தான் மின்னஞ்சல். கணினிகளுக்கு இடையே இணையத்தின் வாயிலாக செய்யப்படும் தகவல் பரிமாற்றமே மின்னஞ்சல். அதாவது ஒரு கணினியிலேருந்து இன்னொரு கணினிக்கு இணையத்தின் வாயிலாக, இணையம் இன்டர்நெட் சொல்கிறோம் இல்லையா, இந்த இன்டர்நெட் மூலமாக என்ன பண்ணுறோம், தகவல்களை பரிமாறிக்கொள்கிறோம் இல்லையா, அதுதான் மின்னஞ்சல். இந்த மாதிரி நம்ம மின்னஞ்சல் மூலமாக தகவல்களை பரிமாறிக்கொள்கிறதால நம்ம தகவல்களை உடனுக்குடனே அறிந்து கொள்ள முடிகிறது. மதி, இப்போதெல்லாம் புலனம், வாட்ஸ்அப், முகநூல், ஃபேஸ்புக், சுட்டுரை, ட்விட்டர் என்றெல்லாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோமே, அவையெல்லாம் என்ன என்று கூறுங்கள். அத்தை, நீங்கள் கூறியவற்றை வலைத்தள செயலிகள், வெப் ஆப்ஸ் என்று அழைப்பர். அதாவது ஆப்ஸ், இதுக்கு தமிழில் செயலிகள், வெப் ஆப்ஸ் அப்படின்னா வலைத்தள செயலிகள். அதாவது வலைத்தளம் மூலமாக இந்த செயலிகள் இயங்கிறதால இதுக்கு வலைத்தள செயலிகள் என்று பெயர். அதாவது புலனம், முகநூல், சுட்டுரை இவையெல்லாம் வலைத்தள செயலிகள். இவற்றை செயலி உருவாக்கம், பிளே ஸ்டோர் சென்று நம் மின்னஞ்சல் முகவரி கொடுத்து உருவாக்கி நம் கருத்துக்களை பதிவிடலாம் அல்லது பெறலாம். செயலி உருவாக்கம், பிளே ஸ்டோர் சென்று நம் மின்னஞ்சல் முகவரி கொடுத்து, இமெயில் ஐடி சொல்கிறோம்ல, அதுக்கு தமிழில் மின்னஞ்சல் முகவரி. இந்த மின்னஞ்சல் முகவரியை கொடுத்து உருவாக்கி அதிலிருந்து புலனம், முகநூல், சுட்டுரை இவற்றையெல்லாம் நம்ம பதிவிறக்கம் செய்து அதில் நம்மளோட கருத்துக்களை பதிவிடலாம். மற்றவர்களோட கருத்துக்களையும் நாம் அதன் மூலம் பெறலாம். பூவிழி, மிக்க நன்றி அத்தை, எங்களுக்கு கணினி பற்றி நன்கு அறிமுகப்படுத்தினீர்கள். நாங்கள் அறிந்து கொண்டதை எல்லாருக்கும் எடுத்துச் சொல்வோம். அத்தை கணினியை பற்றி நன்கு விளக்கி சொன்னாங்க இல்லையா, அதனால பூவிழி அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறா. அத்தை, உங்கள் இருவருக்கும் தேடல் பண்பு உள்ளது. புதிய செய்திகளை அறிந்து கொள்ள மிகவும் ஆர்வம் காட்டுகிறீர்கள். ஆகையால் உங்கள் அறிவை நாள்தோறும் வளப்படுத்தி கொள்ள மறந்து விடாதீர்கள்.
உங்களோடு உரையாடியதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அத்தை, மதி, பூவிழி உங்கள் 2 பேரையும் பார்த்து உங்கள் 2 பேருக்கும் தேடல் பண்பு உள்ளது. அதாவது எதையும் தேடி கற்றுக்கிற எண்ணம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதிய செய்திகளை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப ஆர்வம் காட்டுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் உங்களோட அறிவை நாள்தோறும் வளப்படுத்தி கொள்ள மறந்துடாதீங்க. தினமும் ஒவ்வொரு புதிய செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட அறிவை வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தை அறிவுரை சொல்கிறாங்க. உங்களோடு உரையாடியதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை, மதி, பூவிழி உங்கள் 2 பேரையும் அங்கேருந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. குழந்தைகளே, நீங்களும் மதி, பூவிழி மாதிரி கணினியின் அமைப்பையும் செயல்பாட்டையும் பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.